உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த ஸ்வேதா, குடிக்க பால் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டாம்மா. வாங்கி குடி ஸ்வேதா. மாப்பிள்ள கொடுங்க. ஸ்வேதா, இந்தா குடி. விக்ரம் விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்கே. என்னவா இருக்கும்? கண்டுபிடிப்போம். அம்மா, அம்மா, மா, எங்க போனாங்க? அம்மா, அம்மா, அக்கா, என்னக்கா? இல்ல, அம்மாவை ரொம்ப நேரமா வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன். அம்மாவை காணோம். அக்கா, என்னக்கா சொல்ற? அம்மாவை நல்லா தேடினியா? நல்லா பாத்துட்டேன். அக்கா, ஒருவேளை அம்மா கடைக்கு ஏதாவது போயிருப்பாங்கல்லக்கா? அம்மா என்கிட்ட சொல்லாம கடைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அன்னைக்கு இப்படி ஆனதுல இருந்து அம்மா பித்து பிடிச்ச மாதிரி தான் இருந்தாங்க. நான் தான் காரணம், என்னாலதான் ஸ்வேதாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அதையே நினைச்சு அழுதுட்டு இருந்தாங்க. இப்ப ஆளையே காணோம், எங்க போனாங்கன்னே தெரியல. மகா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அக்கா, பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லக்கா. அம்மா இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. ஏய், நீ போய் மாடியில போய் பாரு. சரிக்கா, நீ வா. நீ வாக்கா, நம்ம வெளியே போய் பார்க்கலாம். அம்மா, மா, அம்மா, அம்மா. ஐயோ, ஏய் மகா, என்னடி அம்மாவை எங்கேயுமே காணோம். ஐயோ, அக்கா, 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 சுபா. ஏய், மொட்டை மாடியில பாத்தியா? அக்கா, மாடி ஃபுல்லா பாத்துட்டேன். அம்மா அங்க இல்லக்கா. இப்போ ஐயோ. ஏய் மகா, அம்மாக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஃபோன் பண்ணி பாரு. ரிங் ஆகுதுக்கா. ஏய் அக்கா, உள்ள இருந்து ஃபோன் சவுண்ட் கேக்குது. வா, உள்ள போய் பார்க்கலாம் வா. என்னடி, எங்க எங்க கேக்குது? என்னடி? அக்கா, இங்க இருக்கு. என்னடி இது? அம்மா எங்க போயிருப்பாங்க? ஹே சுபா, நீ பக்கத்து வீட்டு சாரதாக்கா வீட்டுக்கு அம்மா போயிருக்காங்களான்னு போய் பார்க்க வா. போ, சீக்கிரம் போ. அக்கா, அக்கா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாதக்கா. தன்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. ஒன்னு பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கணும், இல்ல மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு கோயிலுக்கு போயிருப்பாங்க. அக்கா, வேற எதுவும் இருக்காதுக்கா. இல்ல மகா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மகா, அம்மாவை காணோங்கிற விஷயத்த அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். அதெல்லாம் வேண்டாம் வேண்டாக்கா. அப்பா கிட்ட சொல்லி அப்பாவை டென்ஷன் பண்ண வேணாம். அக்கா, கொஞ்சம் பொறுக்கா. சுபா வந்துட்டோம்க்கா, அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கா. ஏய் சுபா, என்னாச்சு? அம்மா இருந்தாங்களா? அங்க இல்லக்கா. பக்கத்துல எல்லார் வீட்லயும் கேட்டு பார்த்துட்டேன், யாரும் அம்மாவை பார்க்கலன்றாங்க. அக்கா, அக்கா, அம்மாவை காணோண்டி. அக்கா, என்னக்கா நீ குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? ஏய் ஜோதி, இப்ப நீ வர போறியா இல்லையா? இல்லக்கா, ஸ்வேதா ஒரு தடவை பாத்துடுறேன்.
நான் அது வரைக்கும் போக மாட்டேன். என் பொண்ணு யாரையும் பார்க்க மாட்டா. வாசல் அங்க இருக்கு. கிளம்பு. கிளம்பு. ஏ ஜோதி, வா போலாம். இல்லக்கா, நான் பார்த்துட்டு தான் வருவேன். ஏய் வா இல்லக்கா. ஜோதி, போலாம். நான் நானே ஸ்வேதாவை சொல்றேன்ல. பார்த்துட்டு தான் வருவேன். ஜோதி, டேய், சில பேருக்கு வாய் வார்த்தையா சொன்னா புரியாது. செஞ்சுதான் காட்டணும். இவள கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளு. என்ன பண்றீங்க நீங்க? கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டீங்களா? தப்பே பண்ணாம என் அம்மா குற்ற உணர்ச்சியில வீடு தேடி மன்னிப்பு கேட்க வந்தா இப்படிதான் நடந்துப்பீங்களா? பணம் மட்டும் இருந்தா பெரிய மனுஷங்கள ஆயிட முடியாது. அடுத்தவங்கள மதிக்க தெரிஞ்சாதான் பெரிய மனுஷங்கள ஆவாங்க. முதல்ல பெரிய மனுஷியா நடந்துக்கோங்க. ஏய், வாரிசை இழந்த வேதனையில நீங்க எல்லாரும் இப்படி நடந்துக்கிறீங்க. இது தப்புன்னு கூடிய சீக்கிரமே உங்களுக்கு புரிய வரும். அப்போ நீங்களே அம்மா கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிட்டதுக்கு வருத்தப்படுவீங்க. மா வா போலாம். இல்ல மகா. மா, அடுத்தவங்களை மதிக்க தெரியாதவங்க வீட்ல நமக்கு என்னமா வேலை? வா போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.